ஆகவே கர்த்தர் இன்னார் என்பதை சத்திய வேதத்திலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம எல்லாவற்றையும் எவ்வாறு பெற்றுக்கொள்கிறோம்? தேவனை அறிகிற அறிவின் மூலமாக. தேவன் யார்? ஐஸ்வரியத்தையும் கனத்தையும் தருகிறவர். ஆமென். ஐஸ்வரியத்தையும் கனத்தையும் தருகிறவர் தான் யாரு? தேவன். நம்மகிட்ட இருக்கிற ஐஸ்வரியத்தை கனத்தை பிடிக்கிறவர் கிடையாது. அவரு நம்மகிட்ட இருக்கிற ஐஸ்வரியத்தை கனத்தை என்ன செய்யறவர்? அவர் எடுத்துக்கிறவர் கிடையாது. ஐஸ்வரியத்தின் கனத்தை அவரே என்ன செய்யறாரு? நமக்கு தருகிறார். தேவனுடைய பிள்ளைகள் இந்த பூமியிலே மதிப்போடு மரியாதையோடு கனத்தோடு வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எல்லாரும் நம்மளை கேலி பண்ணுவாங்க பிரதர், எல்லாரும் நம்மளை கிண்டடிப்பாங்க பிரதர். நம்மளாம் ஆண்டவருடைய பிள்ளைகளா மண்டைய ஆட்டிக்கிட்டே போக வேண்டியதா? இது பிசாசுடைய உலகம். எல்லாரும் நம்மளை என்ன செய்வாங்க? கேலி பண்ணத்தான். எந்த பைபிளில் போட்டிருக்குது எல்லாரும் நம்மளை கேலி பண்ணுவாங்க, கிண்டல் அடிப்பாங்கன்னு? ஐஸ்வர்யமும் கனமும் மதிப்பும் மரியாதையும் கர்த்தராலே எனக்கு வருகிறது. கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டது என்று பூமி ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உங்களை பார்த்து பயப்படுவாங்க, மரியாதை கொடுப்பாங்கன்னு தான் பைபிளில் போட்டிருக்கே தவிர உங்களை எல்லாரும் கேலி பண்ணுவாங்க, கிண்டல் அடிப்பாங்க, நக்கல் அடிப்பாங்க, ஒரு மாதிரி இலக்காரமாக பார்ப்பாங்க, அற்பமாக பார்ப்பாங்க, மட்டமாக பார்ப்பாங்க. அப்படிலாம் பைபிளில் போடலை. திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தராலே என்ன செய்கிறது? வருகிறது. ஆமென்.